ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்ல ரொம்ப ஃபேமஸா இருக்க ஷோ எதுன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம சரிகமப்பா தாங்க. இதுல ஜூனியர் சீசன்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச சரிகமப்பால ரொம்ப ஃபேமஸான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அபிஷேகா தாங்க. குட்டி பட்டாசு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு நிக் நேமும் இருக்குங்க. இந்த அபிஷேகா வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு பள்ளியில படிச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு ஒரு காம்படிஷனுக்கு போயிருந்தப்போ அங்க இருந்து ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுனால இவ்வளவு சூப்பரா பாட முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு சரிகமப்பா ஆடிஷன்ல கலந்துக்கோங்கன்னு சொல்லி வழிகாட்டி அவங்க இந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தடவை அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா டவுன் பஸ் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அபிஷேகா வந்து நான் பாட வைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட மியூசிக் இதுல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகாவும் பாடுவாங்க, சினிமால பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து நேரடியா போய் அபிஷேகாவை மீட் பண்ணி அவங்களோட குடும்ப கஷ்டத்தையும் அவங்க இங்கிருந்து வந்துட்டு போறதுக்கான செலவு கொண்டு எல்லாத்தையுமே ஏத்துக்கிறதாவும் இது வந்து ஆஃப்லைன் எப்படி சொல்றது முன்னாடி காட்டாம அவங்க வந்து தனிப்பட்ட முறையில வந்து வீட்டுல பேசியிருக்காங்க, நிறைய உதவியும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் முன்னாடியும் சினிமால பாடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அபிஷேகா கொடுத்துருக்காங்க. இது பத்தின டிஸ்கஷன் வந்து 2 பேருமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால் சொல்லப்படுதுங்க. அபிஷேகா வந்து கண்டிப்பா திவினேஷ் மாதிரி வேற லெவல்ல வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கர சின்ன வயசுலயே ஒரு போல்டான பாடகரா இருந்துட்டு இருக்காங்க அபிஷேகா. அவங்க பாடுற ஒவ்வொரு பாடலும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர போல்டா ஒரு பாய் மாதிரி கேரக்டர்ல எல்லாம் வந்து பாடுறாங்க. அவ்வளவு சூப்பரான பாடல் பாடிட்டு இருக்கா அபிஷேகாக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் வந்து வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அபிஷேகாக்கு நேரடியாவே வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து இப்பவே அவங்களுக்கு பாடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொடுக்கறதுக்கான அதிகமான சான்சஸ் எல்லாமே ஏற்பட்டு தாங்க இருக்கு. உங்களுக்கு வந்து அபிஷேகா ரொம்ப பிடிச்சுன்னா மறக்காம ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி சரிகமப்பால இருக்க ஒவ்வொரு குழந்தைங்களும் மேலே வரணும், அவங்களோட குடும்பத்தில் இருக்க கஷ்டத்தை தாண்டி வரணும், நிறைய பேர் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.